எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20 plus luxurious amenities, lowest maintenance cost, rupees 37 lakh. அதே நேரத்தில் செலவை இழுத்து விடுற டைரக்டரில் அவரும் ஒருத்தர். ரொம்ப சிக்கனமான இயக்குனர்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 20 நிமிஷம் கூட உட்கார முடியல. இப்போ இதை விட்டு வெளியே வந்துட்டோம், தேட்டரை விட்டு. அந்த அளவுக்கு இவருடைய படம். சரி, ரஜினி மட்டும் மாட்டினா போதாது, நானும் ஒரு வாட்டி சிக்கிக்கிறேன் அப்படின்னு போயிட்டு சிவகார்த்திகேயன் போய் சிக்கினாப்புல மதராசி படத்தில். இந்த படம் 100 கோடி வசூல் பண்ணிச்சுன்னு சொல்றிய, எங்கே வசூல் பண்ணி காட்ட முடியுமா உன்னால்? யாரை திருப்திப்படுத்த இந்த விளம்பரத்தை கொடுக்குறீங்க? 170 கோடி ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, ஆனால் கலெக்ட் பண்ணது 30 கோடி கூட இல்லை. நியாயமாக 140 கோடி நஷ்டம் இல்லையா? அது இந்தியன் 2 வந்துச்சு, மிகப்பெரிய தோல்வி. இந்தியன் 3 வருமா வராதான்னு தெரியாத ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கு. இதுக்கு இழப்பீடு கேட்குறேன்னு போய் சங்கர் கிட்ட இந்தியன் 4க்கு ஒரு கதை கொடுங்கன்னு கேட்கறது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கு முருகதாஸ் கிட்ட அவங்க கதை கேட்குறது. அப்படி வசூலிச்சதுல 70% ஜெயிலரோட வசூல் தான். அதாவது ஜெயிலர் டாமினேஷன் அப்படி இருந்தது. ஐயோ, கதையெல்லாம் ரெடியா என்ன? இல்லை சார், அது பண்ணிக்கலாம் சார், ஹீரோ கால் ஷீட் கிடைச்சா போதும் சார். இந்த மனநிலையில் தான் இன்னைக்கு பல அந்த இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி படம் சினிமா அவங்களுக்கு எப்படி கைவசமாகும்? இன்ஃபேக்ட் சிவகார்த்திகேய நம்ம ஏஆர் முருகதாஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறன்ற எக்ஸைட்மெண்ட்லேயே அவர் பெரிய சம்பளத்தை கூட கேட்கல அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் ஜேர்னலிஸ்ட் சங்கர் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. சினிமாவில் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் ஒரு காலத்தில் தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனராக இருந்தார். கடைசி அவரோட மதராசி அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ அதில் ஒரு இஷ்யூ சொல்லியிருக்காங்க சார். அது ப்ரொடக்ஷன் கம்பெனி எங்களுக்கு அவர் இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்காக டைரக்டர் இருந்து ஒரு இழப்பீடு கேட்பாங்களா அப்படின்றதே ஆச்சரியமா இருக்குது. இல்லைன்னா ஒரு படம் எங்களுக்காக கதை திரைக்கதெல்லாம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன இஷ்யூ, எதனால அப்படின்றத சொல்லுங்க சார். அதாவது முருகதாஸ் ஒரு காலத்தில் மோஸ்ட் வாண்டட் டைரக்டராக இருந்தார், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதே நேரத்தில் செலவை இழுத்து விடுற டைரக்டரில் அவரும் ஒருத்தர். அவர் ரொம்ப சிக்கனமான இயக்குனர்லாம் ஒன்றும் கிடையாது. அவருடன் இணைந்து பணியாற்றிய தயாரிப்பாளர்கள் பலர் சொல்கிற குற்றச்சாட்டு அது ஒரு பக்கம். அது ஒரு காலம். அது சர்க்காருக்கு முன்னே, சர்க்காருக்கு அப்புறம் அவருடைய கரியர். சர்க்காருக்கு முன்ன வரைக்கும் முருகதாஸ் கிட்ட ஏதோ சரக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருந்தது. சர்க்கார் பார்த்த பிறகு முருகதாஸ் சரக்கு தீர்ந்து போச்சுன்னு எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு வரி செய்தியாக வந்த ஒரு விஷயத்தை ஒரு முழு படமாக எடுத்து கடுப்படிச்சிருப்பார் அந்த படத்தில். ஒன்றும் பொறுமையாக உங்களால் பார்க்கவே முடியாது. நான் நான் இப்போ இதில் பிரார்த்தனாவில் பார்த்து கடைசி படம் தான் அவ்வளோ பெரிய டிரைவின் தேட்டரு. ஒரு 20 நிமிஷம் கூட உட்கார முடியல. இப்போ இதை விட்டு வெளியே வந்துட்டோம், தேட்டரை விட்டு. அந்த அளவுக்கு இவருடைய படம். அதற்கு அடுத்த படத்தில் அவர் ரஜினியை இயக்க போகிறாரு அப்படின்னு செய்தி வந்த உடனே எல்லாருமே பயந்தது என்னென்னா, இப்போ போயே இவர்கிட்ட மாட்டணும். முருகதாஸ் ஸ்பீக்கில் இருந்தபோது ரஜினியை வச்சு பண்ணலையேன்னு எல்லாரும் கேட்டாங்க. ஆனா சர்க்கார் வந்த பிறகு ஐயோ போய் தலைவர் மாட்டிக்கிட்டாரு, ஆமா வேணாம் தலைவா அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர். கடைசியில் அவங்க பயந்த மாதிரியே தான் ஆச்சு அந்த படம். ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அதே போல் லைக்கான்னு காசை பார்க்காம தண்ணியா செலவு பண்ற ஒரு கம்பெனி, இவ்வளோ பெரிய பேனரு, இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரு 2 பேர் கிடைச்சும் அந்த பொன்னான வாய்ப்பை வீணடிச்சிருப்பாரு படம் முழுக்க. அந்த படத்துல ஒரே ஒரு நல்ல விஷயம், ரஜினியை பார்க்குற அந்த ரஜினியுடைய லுக்கு, அந்த ஸ்டைலு ரொம்ப நல்லா இருப்பார் அந்த படத்தில். மற்றபடி ஒரு காட்சி அல்லது அந்த திரைக்கதை அவ்வளோ சொதப்பலாக பண்ணி வச்சுப்பார் முருகதாஸ். அதோடு அவர் கெரியர் அவ்வளோதான் அப்படின்னு தான் எல்லாருமே முடிவு பண்ணாங்க. சரி, ரஜினி மட்டும் மாட்டினா போதாது, நானும் ஒரு வாட்டி சிக்கிக்கிறேன் அப்படின்னு போயிட்டு சிவகார்த்திகேயன் போய் சிக்கினாப்புல மதராசி படத்தில். அந்த படம் என்னவா இருந்ததுன்னு தெரியும் எல்லாருக்குமே. அந்த படத்துக்கு 100வது, அதாவது 2வது வாரத்தில் 100 கோடி படம் கலெக்ட் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் விட்டாங்க. அப்போ பிரபல இது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரு, தியேட்டர் ஓனர்ஸ் சங்க நிர்வாகி, அவர் பப்ளிக்காக கடுப்பாயிட்டு திட்டினார். இந்த மாதிரி பப்ளிசிட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி வேலையால் தான் சினிமாவே குட்டிச்சவராக போயிடுச்சு. இந்த படம் 100 கோடி வசூல் பண்ணிச்சுன்னு சொல்றிய, எங்கே வசூல் பண்ணி காட்ட முடியுமா உன்னால்? யாரை திருப்திப்படுத்த இந்த விளம்பரத்தை கொடுக்குறீங்க? ஒட்டுமொத்தமாக ஒரு 28லேருந்து 30 கோடி கூட கலெக்ட் பண்ணல இந்த படம். எப்படியா நீங்கள் 100 கோடி அப்படின்னு விளம்பரம் கொடுக்குறீங்க அப்படின்னு அவர் கோபத்தை கேட்டிருந்தார். இப்போ அவர் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்த்தா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல இந்த படத்துக்கு 170 கோடி செலவு பண்ணதா ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு.
110 கோடியில் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு 170 கோடி இழுத்து விட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்போ 170 கோடி எங்க, இந்த படம் உண்மையில கலெக்ட் பண்ண 30 கோடி எங்க, படத்துக்கு எவ்வளோ நஷ்டம்? ஆனால் அவங்க நஷ்டீடு எவ்வளோ கேட்குறாங்க? வெறும் 10 கோடி தான் கேட்குறாங்க. இப்போ வந்திருக்கிற தகவல் படி வெறும் 10 கோடி தான் கேட்குறாங்க. அப்போ என்ன கணக்கு இது? 170 கோடி ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, ஆனால் கலெக்ட் பண்ணது 30 கோடி கூட இல்லை. நியாயமாக 140 கோடி நஷ்டம் இல்லையா அது? இந்த நஷ்டம் சரி ஓடிடிக்கு விற்றாங்க, அதுக்கு விற்றாங்க, இதெல்லாம் போக அவங்களுக்கு ஏதோ ஒரு நஷ்டம் வந்ததுக்குன்னா அதுக்கு 10 கோடி அவங்க இழப்பீடு கேட்குறாங்க. இப்போ அந்த 10 கோடியை வந்து முருகதாஸ், ஏன்னா என்னைக்குமே வந்து இந்த படைப்புலகத்தில் இயங்கக்கூடியவர்கள்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது துட்டு செலவு பண்ணாதவங்க படைப்பாளிகள்னா 10 பைசா செலவு பண்ண மாட்டாங்க. எல்லாமே வந்து பேப்பர் ஒர்க்கு, கற்பனை மட்டும்தான் எங்களுக்கு, மற்றது காசெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி கேரக்டர் அவங்க. இந்த மாதிரி ஆட்கள் என்னைக்காவது காசு வாங்கின காசு திருப்பி கொடுத்துருங்க பார்த்துருக்கீங்களா? வாங்கின காசையும் திருப்பி தர மாட்டாங்க. இவங்க எப்படி நஷ்டீடு கொடுப்பாங்க? இதில் ஏஆர் முருகதாஸ் வந்து அந்த நஷ்டீடெல்லாம் தரமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் எல்லாருக்கிட்டையும் போய் புலம்புனதுனால அவரை ஒரு கதையை வந்து எழுதி கொடுத்துருங்க. அதாவது ரமணா படத்துக்கு 2ஆம் பாகம் அந்த கதையை வந்து எழுதி கொடுத்தா காம்பன்சேஷன் சரியா போச்சு. 10 கோடி கொடுங்க, இல்லைன்னா வந்து அந்த கதையை வந்து எழுதி கொடுக்கணும். அதாவது இது எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே இந்தியன் 2ன்னு ஒரு படம் வந்துச்சு. இந்தியன் வந்தது பெரிய ஹிட்டு, இந்தியன் 2 வந்துச்சு மிகப்பெரிய தோல்வி. இந்தியன் 3 வருமா வராதான்னு தெரியாத ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கு. இதுக்கு இழப்பீடு கேட்குறேன்னு போய் சங்கர் கிட்ட இந்தியன் 4க்கு ஒரு கதை கொடுங்கன்னு கேட்கறது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கு முருகதாஸ் கிட்ட இவங்க கதை கேட்கறது. யோசிச்சு பாருங்களேன், இவர் சுத்தமா ட்ரெண்டிங்ல இல்லை. இன்னைக்கு இந்த தலைமுறையோட ரசனைக்கும் இவருக்கும் செட் ஆகல. அடுத்தடுத்த படங்கள் அவுட்டு. விஜயை வச்சு எடுத்த படம் தோல்வி, ரஜினியை வச்சு எடுத்த படம் தோல்வி, அதுக்கடுத்து சிவகார்த்திகேயன் படம் படுதோல்வி, கூடவே சிக்கந்தர்னு ஒரு படத்தை சைமல் ஷூட் பண்ணதா சொல்றாங்க, அந்த படமும் படுதோல்வி. இப்படி அடுத்தடுத்து தொடர்ச்சியாக தோல்வி கொடுத்த ஒருத்தர்கிட்ட 10 கோடிக்கு பதில் ஒரு கதையை கொடுன்னா அவர் என்ன கதையை கொடுப்பாரு? இந்த கேட்குற அந்த தயாரிப்பாளர்கள் உண்மையிலேயே வந்து கொஞ்சமாவது சென்ஸோட இருக்காங்களா? இவங்கெல்லாம் சினிமா எதுக்கு எடுக்கிறாங்க? எடுக்காம பேசாம ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கலாம். ஒருவேளை அவர்கிட்ட இருக்குமோ, ஏற்கனவே ரெடி பண்ணி அவர் வந்து எல்லாருமே அப்படி மாற்றவங்க தான். சரி, அந்த படம் மிஸ் ஆயிடுச்சு, இன்னும் ஏதாவது உள்ள சரக்கு இருக்கும், ஏன்னா பெரிய பெரிய ஹிட்டு கொடுத்தவராச்சே, வேற ஏதாவது ஒன்று வச்சிருப்பாரு, புதுசாக ஏதாவது ஒன்று கொடுப்பாரு, பாயிண்ட் வரட்டு வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து வெயிட் பண்ணி போய் சிக்கிறவங்க தான் இவங்கெல்லாம். ஓகே ஓகே சரி. இப்போ இந்த மாதிரி இப்போ ஏஆர் முருகதாஸ் கிட்ட ஒரு கம்பெனி கேட்டிருக்காங்க அவரோட படத்தை தயாரிச்சவங்க. இதே மாதிரி எல்லாருமே வந்து எல்லா படங்களும் வெற்றியா போயிடும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. நிறைய இயக்குனர்களுக்கு இதே மாதிரி தோல்விலையும் போயிருக்கு, அதுக்காக வந்து நிறைய லாஸ் ஆனதும் இருந்துட்டு இருக்கு. அப்படி எல்லாருமே கேட்க தொடங்கிட்டாங்க, ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் எல்லாருமே கேட்க தொடங்கிட்டாங்கன்னா அது எப்படி போகும் சினிமா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. இல்லை அது கரெக்டு தான் நீங்கள் கேட்குறது. ஏன்னா இப்போ சினிமாங்கிறது வந்து ஜெயிக்குமா தோக்குமான்னு தெரியாமல் எடுக்கிறது தான். அப்படி வெற்றி தோல்வி எது வந்தாலும் ஏற்றுக்கிற மனநிலையில தான் வந்து ப்ரொடியூசர் முன் வரணும், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதே நேரத்தில் வந்து இந்த கேட்ட விதம் இருக்கே, இதுதான் தப்புன்னு சொல்கிறேன். 10 கோடி அவர்கிட்ட இவங்க நஷ்டீடு கேட்குறாங்க, சரி அது கொடுக்கறது வாய்ப்பு இல்லைன்னா விட்டு தொலைய வேண்டியது தானே. திருப்பி அவரே கட்டிட்டு எனக்கு ஒரு கதை கொடுன்னு கேட்டால் எப்படி? அது திரும்ப அவர் ஒரு மொக்க கதையை கொடுத்து அந்த கதையை எடுத்து தோத்துட்டு திரும்ப நஷ்டீடு கேட்பாங்களா? ஓகே. ஸோ இப்போ வரக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய படங்கள், பெரிய பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறது, இல்லை பெரிய நடிகர்களை வச்சு பண்ணுறது எல்லாமே அவ்வளோ சீக்கிரம் மக்கள்கிட்ட வந்து கதையாக போயிட்டு வந்து அவங்க மனதில் நிற்குதுன்னா அது நம்ம சொல்ல முடியாது. ஆனால் சின்ன சின்ன கதைகள்னு பார்க்கும்போது சின்ன பட்ஜெட்டில் சின்ன நடிகர்களை வச்சு எடுத்த படங்கள் மக்கள் வந்து அதிகமாக ரசிக்கிறாங்க. கதையாக கொடுங்க, எங்களுக்கு கதையாக வந்து ஒரு ஸ்டோரியாக ஃபீல் குட்டாக கொடுங்க, மாசாக பெரிய ஹீரோ வச்சு பண்ணுறதுலாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி மக்கள் மாறின மாதிரி தெரியுது. அதை எப்படி பார்க்குறீங்க இப்போ இருக்கிற சினிமா ரசிகர்களோட பார்வை? இல்லை, நல்ல கதை, அதாவது அது பெரிய நடிகர் சின்ன நடிகர், பெரிய பட்ஜெட்டு சின்ன பட்ஜெட்டு, இதெல்லாம் 2ஆம் பட்சம். அந்த ஸ்கிரிப்ட், அந்த கதை ஸ்கிரிப்ட், இது ரெண்டும் வந்து உணர்ச்சி பூர்வமாக இருந்ததுன்னா மிகப்பெரிய வெற்றி அடையும். நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு வந்து பெரிய படமாக எடுத்தீங்கன்னா ஜெயிலர் படத்தை பார்க்கலாம், அது வந்து மிகப்பெரிய ஹிட். அந்த ஜெயிலர் படத்துக்கு வந்து வட இந்தியாவில் இருக்கிற மல்டிப்ளெக்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் அவங்க வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. படம் ரிலீஸ் ஆகி முதல் வாரத்தில் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த 100 ஆண்டு கால சினிமாவில் நாங்கள் இதுவரைக்கும் இப்படி ஒரு வசூல் பாய்ச்சலை நாங்கள் பார்த்ததே இல்லை. அதாவது எல்லா மொழிகளிலும் தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், அந்த பக்கம் ஹிந்தி, வேர்ல்டு வைடு இந்த படம் நிகழ்த்தி இருக்கிற பாய்ச்சலுங்கிறது இந்திய சினிமா வரலாற்றிலேயே இப்படி ஒரு வசூல் பாய்ச்சல் நிகழ்ந்ததில்லைன்ட்டு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க.
அதாவது அப்போ 3 படங்கள் ரிலீஸ் ஆகிருந்து. ஒரு படம் ஜெயிலரு, அடுத்த படம் கத்தார் 2ன்னு ஒரு படம், அப்புறம் இன்னும் ஒரு ஹிந்தி படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த 3 படங்களோட ஒட்டுமொத்த வசூலை வந்து அவங்க வெளியிட்டுறாங்க. அந்த முதல் வாரத்தில் வசூலானது. அப்படி வசூலிச்சதில் 70% வந்து ஜெயிலரோட வசூல் தான். அதாவது ஜெயிலர் டாமினேஷன் அப்படி இருந்தது. அது வந்து ரஜினி பெரிய நடிகர், பட்ஜெட் பெருசு, நெல்சனு, சன் பிக்சர்ஸ் தயாரிக்குது, எல்லாமே வந்து அந்த கேன்வாஸ் பெருசு தான். ஆனால் அதற்கு கிடைச்ச வரவேற்புங்கிறது எதனாலன்னா அந்த கதையும் அந்த ரஜினி அதை நடிச்சிருந்த விதமும் ஜனங்க வந்து அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி சரி. இந்த பக்கம் சின்ன படம்னு பார்த்தீங்கன்னா சிறைன்னு ஒரு படம் நம்ம அண்மையில் பார்த்ததுல சின்ன படம் தான். அது வந்து ஒரு 5 கோடி கூட அதோட செலவு கிடையாது. ஆனால் அந்த படம் அடைஞ்ச வசூல் இருக்க மிகப்பெரிய வசூல், மிகப்பெரிய வரவேற்பு. பையன் ஹீரோ புது அதான் படம், அவனுக்கு ஹீரோயினுக்கு அதான் முதல் படம். அதில் இருக்கிற பல பேர் வந்து முகம் தெரியாத நடிகர்கள் தான். டைரக்டரும் வந்து புதுசு தான். விக்ரம் பிரபு மட்டும்தான் வந்து அதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச நடிகர். அது கூட அவர் கதாநாயகனாக இல்லாமல் கதையின் ஒரு கேரக்டராகவே வருவார். படம் எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. ஏன்னா அந்த கதையும் அந்த ஸ்கிரிப்ட் ட்ரீட்மெண்ட் வந்து ஜனங்களுக்கு பிடிச்சதாக இருந்தது. இது 2 படங்களுமே 2 துருவம், ஒன்று பெருசு ஒன்று சின்னது. ஆனாலும் பொதுவான அம்சம் என்னன்னா ஜனங்களுக்கு பிடிச்ச கதை, பிடிச்ச மாதிரி இருக்குது. அது இப்போ வந்துருக்கு இந்த கென் கருணாஸோட படம், இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு யூத். ஏன்னா அந்த கதைக்களம், அந்த கதை ஜனங்க அந்த ஒவ்வொருத்தரும் அதை கடந்து வந்தது தான். நீங்களும் சரி, நானும் சரி, இல்லை இந்த தம்பியும் சரி, ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த பள்ளி நாட்களை கடந்து வந்திருப்பான். அந்த மனநிலையை தாண்டி வந்திருப்பீங்க எல்லாருமே. அதை வந்து அவன் படமாக கொடுத்துட்டான். அது மிகப்பெரிய வெற்றி அடையுது. ஸோ இது புரியாமல் வந்து பெரிய பட்ஜெட்டு சின்ன பட்ஜெட்டு இப்படி டிவைட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு நல்ல படத்தை கொடுக்கறதுக்கு உதவாது. இப்போ இருக்கக்கூடிய இயக்குனர்கள், நடிகர்கள் எல்லாருமே இது ஒரு ப்ரெஷராக மாறிடுச்சான்ற ஒரு கேள்வியும் இருக்குது சார். நம்ம வந்து முன்னாடியெல்லாம் மாசா காட்டுவாங்க, ஒரு பிஜிஎம் போட்டு ஹீரோ வந்தாருன்னா கை தட்டிட்டு என்ன ஒரு படம் அப்படின்ற மாதிரி மாறிடும். ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் ஓகே, கதையாக என்ன வச்சிருக்க அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் வந்து எல்லாருமே இப்போ விமர்சனம், அவங்களோட கருத்துக்கள் எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் நம்மள பார்க்க முடியுது. இது இயக்குனர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தமாக இருக்குமா, எப்படி பார்க்க? இல்லைம்மா, அதாவது எல்லா காலகட்டத்திலுமே வந்து இந்த மாசான படங்கள் இருக்குல்ல, இந்த மாசான படத்தில் நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தால் மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் பாஷா, ரஜினிகாந்தோட பாஷா படம் மாசுக்கெல்லாம் வந்து அதுதான் உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு படம் அது. அந்த படத்தில் வந்து வெறுமனே வந்து ரஜினிக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதை மட்டும் போட்டு விட்டாங்களா, அல்லது ரஜினி நடந்து வர்றதை மட்டுமா காமிச்சிட்டு இருந்தாங்க? அந்த அழுத்தமான கதையும் திரைக்கதையும் அதில் இருந்தது. அதை விட அவருடைய பர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் அது ஜனங்களுக்கு பிடிச்சி போச்சு. எந்த காலகட்டத்திலுமே வெறுமனே வந்து பிஜிஎம் மட்டுமே போட்டு ஒரு படத்தை ஓட்டிட முடியாது. அதில் வந்து அந்த கதைக்கேற்ற மாதிரி, அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தா மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகும். இது எல்லா காலகட்டத்திலுமே எல்லா இயக்குனர்களும் ஒரு பாடமாக இருக்குது. அதாவது இது 90களாக இருக்கட்டும், 80களாக இருக்கட்டும், 90களாக இருக்கட்டும், அல்லது இப்போ 2000, 2010, 2020 எல்லா காலகட்டத்திலுமே இதுக்கு உதாரணமாக படங்கள் இருக்குது. அதை பார்த்து இவங்க தான் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும். இவங்க பிரச்சனைனா நேராக வந்து என்கிட்ட கதை இருக்குது, நல்ல ப்ரொடியூசர் வேணும்னு தேட மாட்டேன்றாங்க. என்கிட்ட ப்ரொடியூசர் இருக்காரு, ஒரு ஹீரோ கிடைச்சா போதும், கதை பண்ணிக்கலாம். அப்புறம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு ஒரு இளைஞரையாவது நான் அப்படி சந்திக்கிறேன். ஒரு வாரத்துக்கு ஒரு இளைஞராவது என்னுடைய நம்பரை வாங்கிக்கிறாங்க. என்கிட்ட கால் பண்ணால் ஒரு பிஆர்ஓங்கிறதுனால என் நம்பரை வாங்கி கால் பண்ணி, சார் இது மாதிரி வந்து என்கிட்ட ப்ரொடியூசர் ஒருத்தர் கரெக்டாக இருக்கார், ஒரு இவ்வளோ பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு படம் ஒன்று பண்ணணும், இந்த ஹீரோ கிடைப்பாரா சார்? கதையெல்லாம் ரெடியானா? இல்லை சார், அது பண்ணிக்கலாம் சார், ஹீரோ கால் ஷீட் கிடைச்சா போதும் சார். இந்த மனநிலையில் தான் இன்றைக்கி பல அந்த இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எப்படி படம், சினிமா வந்து அவங்களுக்கு எப்படி கைவசமாகும்? ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். சினிமா ஒரு விதத்துக்கும் மாறிட்டே வருது. முக்கியமாக இந்த விஷயம், ஏஆர் முருகதாஸ் அவரோட விஷயம் வந்து என்னவா மாறும், அதுக்கு என்ன அவர் பதில் சொல்லுவார் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. தமிழ் சினிமாவில் அதுக்கப்புறம் அவரை பார்க்கவே முடியல, யாரும் அவரை பற்றி பேசவும் இல்லை. இப்போ என்னதான் பண்ணிட்டு இருக்காரு, அடுத்த படங்கள் வருமா அவரோடது, எதிர்பார்க்கலாம்? அவர் தன்னை நிரூபிக்கணும் திரும்ப. அவுட்டேட்டட் டைரக்டர் ஆல்ரெடி மதராசி அந்த ஒரு விஷயமா தான் பார்க்கப்பட்டுச்சு. இதுல வந்து கண்டிப்பா அவர் வந்து நிரூபிச்சிடுவாரு, ஒரு கம்பேக் அவருக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்பட்டுச்சு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அப்பதான் அமரன் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துருக்காரு. அது அடுத்து வர்ற படம் இது. இந்த படத்தை அவர் என்னமா உருவாக்கிறார், எப்படி செதுக்கி இருக்கணும். நீங்க இதுல 170 கோடி செலவு பண்றதுக்கு என்ன இருந்துச்சு அந்த படத்துல? நீங்க அந்த படம் பார்த்துருப்பீங்க. அது 170 கோடி செலவுக்கு என்ன இருந்துச்சு யோசிச்சு பாருங்களேன். சிவகார்த்திகேயனுக்கு பெரிய சம்பளம் கூட கொடுத்துருக்க மாட்டாங்க அதில். இன்ஃபேக்ட் சிவகார்த்திகேயன்
நம்ம ஏஆர் முருகதாஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறன்ற எக்ஸைட்மெண்ட்லேயே வந்து அவர் பெரிய சம்பளத்தை கூட கேட்கல அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். Okay. அப்படியெல்லாம் நம்பி வந்தவங்களுக்கு இவர் என்ன கதை பண்ணார், கஜினியையும் அவரோட இன்னொரு படத்தையும் துப்பாக்கி படத்தையும் மிக்ஸ் பண்ணி அவர் இன்னொரு கதையாக கொடுக்குறாருன்னா அவர்கிட்ட வந்து சரக்கு இல்லைன்னு தானே அர்த்தம். ஒரு கதை உள்ள, அதாவது அந்த அந்த சென்ஸ் உள்ள ஆளாக இருந்தால் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கதை. நம்மக்கிட்ட புது ஹீரோ கிடச்சிருக்கான், நிறைய பட்ஜெட்டும் நல்லா இருக்குது, இதை வச்சு வந்து நம்ம சென்சிபிளாக நல்ல உணர்ச்சி. அமரன் படம் வந்து பெரிய ஹிட் ஆகிருக்கு. இந்த ஹிட்டை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு மாறுபட்ட ஒரு கதை களத்தில் சிவகார்த்திகேயன் வந்து நடிக்க வச்சுருக்கணும். நம்ம யோசிக்க முடியாத ஒரு திரைக்கதையை கொடுத்துருந்தா அந்த படம் பெரிய வெற்றி. ஏன் துப்பாக்கி படத்தை எல்லாரும் இப்போ வரைக்கும் பேசுகிறாங்க, பெரிய வெற்றி படம்னு சொல்கிறாங்க. விஜயாலே அந்த படத்தை மறக்க முடியல. அந்த வசனத்தை இன்னைக்கு வரைக்கும் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அவர். ஐ எம் கம்மிங், ஐ எம் வெயிட்டிங், இதே சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர் காலம் பூரா. என்ன காரணம்னா அது வரைக்கும் வந்த முருகதாஸ் படங்கள்ல அது வித்தியாசமாக அமைஞ்சது. கதைக்களம், இடம், அந்த சூழ்நிலை எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதை முருகதாஸ் திங்க் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுத்துட்டு அவர் வந்து பேசணும். அதர்வைஸ் அவர் பேசாமல் இருக்கிறது தான் அவருக்கு மரியாதை. ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும், சினிமா குறித்து நிறைய அப்டேட்ஸ்னு சொன்னீங்க. மிக்க நன்றி சார். நன்றிம்மா.